ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சார் நீங்கள் பாடல்கள் நிறைய பாடினதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் நிறைய ஹிட்டான பாடல்கள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் கொஞ்சம் நம்ம ஹிட்டான பாடல்களுக்கு பின்னாடி பல சோகங்கள் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஹிட்டான சொல்லுங்க. பாடல்களுக்கு பின்னாடி பல சோக கதைகள் இருக்கு. தெரிஞ்சுக்கிறோம், சொல்லுங்க. எனக்கு வந்து டப்பிங்கில் தான் மொனோபலின்ற ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார். டப்பிங் ஃபீல்டில் மொனோபலி ஸ்டேஜில் இருந்தேன். அந்த மாதிரி சிங்கிங் இதில் அந்த ஏரியாவில் வந்து நான் வந்து ஒரு தேர்ட் ரேஞ்ச் ஃபோர்த் ரேஞ்சில் தான் இருந்தேன். ப்ளேபேக் சிங்கராக நான் வந்து ஒரு 3வது 4வது இடத்துல தான் இருந்தேன்னு கூட சொல்லுவேன். அதான் உண்மையும் கூட. அது அவங்க மூத்தவங்கெல்லாம் அந்த ஒரு அளவுக்கு அவங்களுடைய திறமைகளை நிரூபித்து கண்டினியூஸாக ஒன் பை ஒன் பாடல்கள் பாடிக்கிட்டு ஹிட்டுகள் கொடுத்துக்கிட்டே இருந்த டைமில் நானும் ஏதோ பாட முடிஞ்சுது. அவ்வளோதான். இது எதனால இந்த 4வது இடத்துல இருந்து நினைக்கிறேன்? சொன்னேன் இல்லை, டப்பிங் வந்து அதுதானே சொன்னேன். ஓகே, எதனாலன்றீங்க? அடுத்தது சொல்லுங்க திருப்பி. அதே இல்லை டப்பிங்ல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணதுனால இதில் அதுவும் ஒரு காரணம். அது கேட்க வர அதுதான் காரணம்னு சொல்ல மாட்டேன். டப்பிங்ன்றது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு கூட சொல்லுவேன். பாட்டையே நம்பி இல்லாமல் நான் டப்பிங்கில் பிஸியாக, அதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேனேம்மா, தேடி போனது கிடைக்கல, கிடைச்சதை நான் வந்து சிறப்பாக பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல. அது மாதிரி டப்பிங்னால எனக்கு பாட்டு பாடுற வாய்ப்புகள் குறைஞ்சது உண்மை. ஆனால் நான் வந்து பாட்டிலே கான்சென்ட்ரேட் பண்ணி போயிருந்தா கூட டப்பிங் ஆர்டிஸ்டாக இந்த உயரத்தை நான் தொட்டிருக்க முடியாது. இந்த பெருமைகளை சம்பாதிச்சிருக்க முடியாது. நிறைய நீங்கள் 4வது இடத்துல இருக்குன்னு சொன்னீங்க, ஆனாலும் நிறைய ஹிட்டான பாடல்கள்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இல்லை 4வது இடத்துலையாவது இருக்கிறமே தம்பி, 4வது இடத்துலையாவது இருந்தனே, அதுக்கே சந்தோஷப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சப்பட்ட அந்த தேவன் கோயில் சாங். அது எப்படி சார் அந்த ஆரம்பிச்சது அந்த பாட்டு? நானும் நின்றேன் சோலை ஓரம், நீயும் வந்தாய் மாலை நேரம், பார்வை நான்கும் பேசும் ஜாலம், பார்த்தால் போதும் வெள்ளம் மோதும் காதல் தேவியே, நீ என் ஜோதியே, ஊஞ்சல் போலே எண்ணம் கோடி நெஞ்சில் ஆடும் உன்னை நாடே, கண்ணு நீயும் கேளாயோ, தேவன் கோவில் தீபொன்று ராகம் பாடும் நேரம் என்று. இளையராஜா அண்ணாக்கு நன்றி. இந்த நானும் நானும் பாடினது. ஆக்சுவலாக அதுக்கு முக்கியமான காரணம் வந்து டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் அவர்களும் கங்கை அமரன் அவர்களும். அதில் பேசுகிற சுரேந்திரே நல்ல சிங்கர் தானே, அவரே ஒரு பாட்டு ட்ரை பண்ணலாங்க அப்படின்னு எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான். முத்துலிங்கம் அண்ணா எழுதின பாட்டு. அந்த மாதிரி நீங்கள் பேசுகிற படத்துக்கே நிறைய பாடல்கள் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நிறைய பாடல்கள் வந்திருக்கலாம். அப்புறம் சரி கொடுத்துருக்கலாம். சரி கொடுத்துருக்கலாம். எனக்கு அடுத்ததா ஊமை விழிகள் படத்தில் நிறைய பாடல். சித்திர பூவிழிப்பாரம்மா சிற்றிடை மேலிந்ததேனம்மா, 10 விரல் அணைக்கத்தானம்மா, முத்துரதம் எனக்கு தானம்மா, உனக்காக உயிர் வாழ இந்த பிறவி எடுத்தது, உயிரோடு உயிரான இந்த உறவு நிலைத்தது, மாமரத்து பூ எடுத்து மஞ்சள் ஒன்று போடலாம். ஆபாவாணன் அவர்களுக்கு நன்றி, மனோஜ் கியான் அவர்களுக்கு நன்றி, இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்களுக்கு நன்றி. இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அத்தனை முக்கியமான கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா சசிரேகா அம்மாவும் நானும் பாடின பாட்டு ரொம்ப பாப்புலரான பாட்டு. மும்பையிலேருந்து வந்த மனோஜ் கியான் அவர்கள் என் குரல் ரொம்ப பிடிச்சி போய் இன்னும் 2 பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. கண்மணி நிலை காரணம் சொல்லி அது ரொம்ப அருமையான பாடம். அது 2 லைன் படம் முடியுமா சார்? மலர் ஒன்று எடுத்து சரம் ஒன்று தொடுத்து தேவி உன் பூஜைக்கு நான் கொடுத்தேன், மலர்ச்சரம் பிரித்து மலர் வளை எடுத்து ஏழையன் காதலை நீ புதைத்தாய், புதைத்தது மீண்டும் மலராகும் உன் பூஜையை நினைத்தே சரமாகும்,
கண்மணி நில்லு காரணம் சொல்லு காதல் கிளியே கோபமா. அந்த காலத்தில் காதல் தோல்வி அடைந்த வாலிபர்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா. கண்டிப்பா நிகழ்ச்சிகளில் பாட போகும்போது எத்தனை பேருக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் இருக்கிற அத்தனை வாலிப பசங்களும் கையை தூக்குவாங்க. பாதிக்கப்பட்டவங்க இவ்வளோ பேர் இருக்கீங்களான்னு கேட்பேன் நான். ஓ, ராசாவின் மனசிலே படத்துல ஒரு அருமையான பாட்டு அந்த பாட்டு. நான் அது வந்து ஒரு பழைய ஃபீல் இருக்கும் அந்த பாட்டு. என்னெல்லாம் சொன்னாங்க, இன்புட்லாம் கொடுத்தாங்க அந்த பாட்டு பாட சொல்லும்போது? அது பாட்டு உள்ள ரெக்கார்டிங் தியேட்டருக்குள்ளே போகும்போது இளையராஜா என்ன சொன்னார், ஏம் ராஜா மாதிரி பாடுப்பா அப்படின்னார். ஓகே, அவருக்கு தெரியும் என் குரல் வாகு, என்னுடைய குரல் வளம் வந்து அந்த கல்ச்சரே வந்து ஏம் ராஜா ஸ்டைலில் தான் இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? அவர் என்னை கூப்பிட்டு அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது சொன்னார், அப்போ ஏஎம் ராஜா பாடினா எப்படி பாடியிருப்பாரோ அப்படி பாடுப்பா அப்படின்னாரு. அது பாரிஜாத பூவே அப்படின்னு நானே பாடினேன். டியூன் சொல்லி கொடுத்தாங்க, சுந்தரராஜன் சொல்லி கொடுத்தாரு. பாரிஜாத பூவே அப்படி பாடல, பாரிஜாத பூவே அந்த ஸ்டைலில் பாடினேன். ஆயிரம் காலம் வாழ்ந்திட வேணும், நாம் வாழ்ந்திட வேணும், தாயாய் நீயும் தாங்கிட வேணும், நீ தாங்கிட வேணும், தாவியே ஓடி வரும் காவிரியே, ஓவியமே அழகு மேனகையே, கோவில் தெய்வமே ஒரு தீப ஜோதியே, கோவில் தெய்வமே ஒரு தீப ஜோதியே, மேளத்தாளம் கேட்க வேணுமே, பாரிஜாத பூவே, சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம், அங்கும் இங்கும் யார் வரவை தேடுது, துணை இங்கிருக்க யாரை எண்ணி பாடுது, பாரிஜாத பூவே. ரொம்ப 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 அருமையாக இருந்தது சார். எனக்கு அப்படியே அந்த ஃபீல் கிடைச்சிது. அந்த இல்லை அது பழைய அந்த டைம் அந்த சுச்சுவேஷனுக்கு அப்படி டியூன். ராஜாண்ணா அவருடைய செய்யாத ஒரு சாதனைகளா, இசை கடவுள் இளையராஜா ஐயா மாதிரி ஒரு இசையமைப்பாளர் நமக்கு கிடைச்சதுக்கு நம்மெல்லாம் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அவர்கிட்ட நான் நிறைய பாடினேன். தேவதை போல் ஒரு பெண்ணிங்கு வந்தது நம்பி, உன்னை நம்பி இந்த மைத்துனன் கைத்தலம் பற்றிட வந்தது தம்பி, தங்க கம்பி பூச்சூடவும் பாய் போடவும் சுபவேளைதான், தேவதை போல் ஒரு பெண்ணிங்கு வந்தது நம்பி, உன்னை நம்பி. இந்த பாட்டு ராஜாண்ணாவுக்கே ரொம்ப பிடிக்கும். சமீபத்தில் கனடாவில் சொல்லியிருக்காரு, நான் இசையமைச்ச பாடல்களில் இந்த பாட்டு எனக்கே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி. ரொம்ப அருமையான பாட்டு சார். ஆனால் இந்த சொன்ன சுரேந்தர் தம்பி, தீபன் சக்கரவர்த்தி தம்பி, மனோ தம்பி, இந்த 4 சிங்கர்ஸும் பாடின அற்புதமான பாட்டு. 4 பேருக்கும் கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. அற்புதமான. எனக்குமே மீண்டும் இளையராஜா அண்ணாவுக்கு நன்றி. வாலி சார் எழுதின பாட்டு எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு சார். அது அடிக்கடி கேட்குற பாட்டு அந்த பாட்டு. இளையராஜா அவர்களுடைய படத்தில் அடுத்த படத்தில் ஏப்ரல் மெயில்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து ராஜா அண்ணா கூட பாடுறதுக்கு கொஞ்சம் நல்லா பாடுற பாடகர்கள் தேவைப்பட்டோம். தீபன் சக்கரவர்த்தியும் நானும் பாடணும். அதில் டேக்கில் எல்லாம் நாங்கள் எஃபெக்ட்லாம் கொடுத்துட்டோம். அந்த சிரிப்பு அது இதெல்லாம் கொடுத்தது. ஏப்ரல் மேலே பசுமை வெயிலே காஞ்சு போச்சுடா, இந்த ஊரும் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போருடா, அட போங்கயா ஜூன் ஜூலையா, பட்டாம்பூச்சிகள் பறக்குது பறக்குது, கண்ணாமூச்சிகள் அடிக்குது அடிக்குது பச்சை. டைமிங்கோட பாடுங்க. இல்லை சார், உங்க அளவுக்கு வரல சார். ஓகே, ரொம்ப அருமையான அந்த பாட்டுமே எனக்கு. அதில் ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, பிரபுதேவா அவர்களுடைய முதல் பாட்டு. ஆமாம், அதில் அவருக்கு என்னுடைய குரல் தான் பயன்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். சார், உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள்லாம் அந்த டைமில் விரும்பி கேட்ட பாடல்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா சார்? பிடிச்ச பாடல்கள்லாம் நினைவு தெரிஞ்சு நாம் ரசித்த பாடல்கள் தான் இதுக்கு பதிலாக இருக்க முடியும்.
நிலவே என்னிடம் நெருங்காதே, ம். ஏன் சிரித்தாய் என்னை பார்த்து. ம். பிபிஎஸ் ஐயா பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நினைவு தெரிஞ்சு நான் டிஎம்எஸ் ஐயாவுக்கு அப்புறம் ரொம்ப ரசித்த ஒரு குரலுக்கு சொந்தக்காரர் பிபி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர். சுசீலா அம்மா, பிபிஎஸ் ஐயா, ஜானகி அம்மா, ம். பாலு அண்ணா, டிஎம்எஸ் ஐயா, இவங்க எல்லாமே எனக்கு வந்து ஒரு கடவுள் ஸ்தானத்தில் வச்சு போற்றக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர்கள், தெய்வங்கள். நிலவே என்னிடம் நெருங்காது சொன்னீங்க. அதில் ரெண்டு உங்களுக்கு தெரியுமா அந்த பாட்டை பற்றி? கேள்விப்பட்டிருக்கேன் சார். எங்கள் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் அந்த பாட்டெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய பாடல் கொஞ்சம் கேட்டிருக்கேன். அவர் ஜெமினி சாருக்கு நிறைய நிறைய பாடிப்பார், ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த நிலவே என்னிடம் நெருங்காதே ஒரு 2 லைன் பாடுங்க, உங்கள் குரலை கேட்கணும் ஆசையாக நீங்கள் இருக்கு. கேட்குறீங்க, உங்கள் வயசுக்குள்ளே நீங்கள் கேட்குறதுனால நான் ஆசையாக பாடுறேன், கண்டிப்பா பாட பாடுங்க. ஆரம்பிக்கிறேன். ஊமையன் கனவை யார் அறிவார், ஊமையன் கனவை யார் அறிவார், இந்த உள்ளத்தில் கதவை யார் திறப்பார், மூடிய மேகம் கலையும் முன்னே, மூடிய மேகம் கலையும் முன்னே, நீ பாட வந்தாயோ வெண்ணிலவே, நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. तस्वीर बनाए क्या कोई लिखे तुझ पे कविता, रंगों छंदों में समाएगी, रंगों छंदों में समाएगी, किस तरफ से इतनी सुंदरता, सुंदरता, நிலவே என்னிடம் நெருங்காதே. நல்ல ஆற்றங்கரை தனில் காற்று வரும், அது யாரிடம் என்றா பார்த்து வரும், நெஞ்சின் ஆசையிலே தேனூறி வரும், அது ஊர்வலம் சென்ற தேடி வரும், அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று, அவன் நினைத்தானா, அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று, அவன் நினைக்கும் முன்னே பழம் பழுக்கும் என்று, நினைக்கும் முன்னே பழம் பழுக்கும் என்று. இதெல்லாம் ஒரே ராகத்தில் வந்த பாட்டு. ஹிந்தி, தமிழ், நிறைய பழைய பாட்டு, புது பாட்டு. ஹிந்தியில் அவ்வளோ அழகாக பாடுறீங்களே. ஹிந்தி ஃபுல்லாகவே கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். ஹிந்தி பாட்டு பாடுறதுன்னா ரொம்ப இஷ்டம் எனக்கு. பாகேஸ்வரி ராகத்தில் உருவான இந்த பாட்டு. நிலவே என்னிடம் பாட ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் நான் வரிசையாக பாடுறது என்னுடைய கற்றுக்கிட்டீங்க, ஆத்ம திருப்தி. வேற வேற பாடல்கள் சார். மங்கை நீ மாங்கனின்னு ஒரு பாட்டு, ஆஹா, அந்த பாட்டு பாடின அனுபவத்தை சொல்லுங்க. மங்கை நீ மங்கை நீ மாங்கனி மடல் விடும் மல்லிகை வாழ்த்திடும் மழை துளி சிந்திடும் புன்னகை சிந்தாமணி நடக்கும் தோட்டம் நீ நான் ஒரு தேனி மங்கை நீ மாங்கனி. இளையராஜா அண்ணாவோட பாடினேன். இளையராஜா அண்ணா சொன்னார், நல்லா பாடியிருக்கப்பா, நீயே ஃபுல் சாங்கும் பாடலாம், ஆனால் சம்மந்தப்பட்டவங்க நான் தான் மீதி பாட்டு பாடணும்னு கேட்குறாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஆனால் இந்த அளவுக்கு பாடினது கூட போதும். ராஜா அண்ணா சோலோ சாங்கில் நான் வந்து பிகினிங் பாடின அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். இது ரொம்ப நிறைய நிகழ்ச்சிகள் நான் சொல்லலை, நீங்கள் நான் திருப்பி சொல்லலாம். நீங்கள் நேர் நுணுக்கமாக நாடகம் பார்க்குறீங்க. நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து 90s நிறைய பாடல்கள் உங்களுடைய பாடல்கள்லாம் கேட்க ஆரம்பித்தோம்.
நாளைய திருப்புல விஜய் அவர்களுக்கு முத பாட்டு நீங்க தான் பாடிருந்தீங்க. அப்படியா? மாப்பிள்ளை ஓஹோ, நான் சொல்ல போறேன் ஓ நான் சொல்ல போகிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு ஒரு பாட்டு. பாட்டு நல்ல பாட்டா? உங்களுக்கு பிடிச்சதா? நல்லா தான் சார் இருக்கும். அப்படியா? ஓகே. ஏன் நீங்க தான் பண்ணீங்க எங்களுக்கு அது மரகதமணி சாருடைய தங்கை பண்ண மணிமேகலை மணிமேகலை பண்ண அற்புதமான படம், நல்ல பாட்டு. அது நான் தான் முதல் பாட்டு முத பாடியிருக்கேன். விஜய் அவர்களுக்கு பாடின பாட்டு. அப்படியா? நான் தான் அப்படிதான் நான் தெரியும். சந்தோஷம். அதுல அரசியல் ரீதியா நிறைய வார்த்தைகள்லாம் இருந்தது இல்ல அந்த பாடல்ல. தெரியாதுமா, எனக்கு தெரியாது. ஓகே. நான் அந்த அளவுக்கு எனக்கு ஞானம் கிடையாது. ஓகே சார். சார் அதுக்கப்புறமா செந்தூர பாண்டியில ஒரு பாட்டு பாடியிருப்பீங்க. அதுல வந்து சொர்ணலதாவோட ஒரு பாட்டு மானே மானே சரணம் சரணம் மானே மானே நானே 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 சரணம் சரணம் மடியின் மேலே நல்ல பாட்டு. நல்ல பாட்டு. தேவா அண்ணா பற்றி குறிப்பிட்டு சொல்லணும். தேனிசை தென்றல் தேவா அவர்கள் இசையமைப்பில் நிறைய நல்ல பாடல்கள் பாடியிருக்கேன். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கணும். சபேஷ் முரளி அவர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கணும். ரசிகன்ல சில்லன சில்லன ரொம்ப கஷ்டமான பாட்டு, இப்போ பாட முடியாது. உண்மையில சொல்லப்போனால் அந்த டெம்போவில் நான் இப்போ என்னால் பாட முடியும். சில்லன சில்லனா. ஆமாம், சில்லன ரொம்ப கஷ்டம். அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. என்னென்னா, ஓகே, தமிழில் நான் பாடினதுக்கப்புறம் அதே பாட்டை தெலுங்குல டப்பிங் வெர்ஷன் பாலுன்னு பாடியிருக்காரு. ஓ நான் முதல்ல பாடினேன்டா ஒரிஜினல் சிரஞ்சீவிக்கு யாருக்கோ பாடினதா சொன்னார். அதே சேம் டியூனை நீ தமிழில் பாடியிருக்க, திருப்பி இந்த டியூனை தெலுங்குல நான் டப்பிங் பாடினேன். மொத்தம் 3 பாட்டு வந்திருக்கு. அதில் ஒரு வருஷன் நீ பாடியிருக்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். சந்தோஷம். அதே மாதிரி பாலுனை பற்றி பேசும்பொழுது சிகரம் படத்தில் எனக்கு சைலஜா அம்மாவு கூட எனக்கு ஒரு பாட்டு பாட வாய்ப்பு கொடுத்தாரு. சிகரம் அவர் மியூசிக் பண்ணல. அவர் மியூசிக் பண்ணதில் வைரமுத்து ஐயா எழுதின பாட்டு. முத்தமா என்னை மூடி வைக்க வேண்டும் என்று சட்டமா, வந்து கொள்ளை கொண்டு போங்கள் என்ன குற்றமா, இதிலா நின்ன பெண் என்ன சும்மா. ஆனந்த் பாபு அவர்களுக்கு பாடியிருப்பேன். நல்லா இருக்கும். நான் చాలా బాగా పాడేసే అడయ్యా వాడు అని వరం బాలున్న రీ రికార్డింగ్లో.